தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே சற்று நேரம் நாம் ஜெபத்தோடு காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசும் ஒரு சத்தத்தை கேட்க அவரோடு வந்திருக்கிறோம். எங்கள் இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகள், எங்களை சிந்தனைக்குள்ளாக்குகிற வார்த்தைகள், திருத்துகிற வார்த்தைகள், சீர்படுத்துகிற வார்த்தைகள், மகிழ்ச்சி சமாதானம் கொடுக்கிற வார்த்தைகளினாலே எங்களை நிரப்புகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. சபையார் உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ற நாமத்தினாலே சபையை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த மேலான ஸ்லாக்கியம், ஆண்டவருடைய தயவு இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக அவர் ஆயத்தமாக இருக்கிற தேவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பேசுவார் என்று சொல்லி, அவருடைய சத்தத்தை நான் கேட்பேன் என்று சொல்லி அவரோடு நீங்களும் வந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு நன்றியை, ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்துகிறேன். இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்வமாக லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். The Gospel according to Saint Luke chapter 9:23. பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Shall we read in English? Someone please. Thank you. We need to remember certain things in our life before we meditate the word of God this Sunday. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். It's all test on memory power. நம்முடைய ஞாபகத்திற்குரிய ஒரு டெஸ்ட் இன்றைக்கு. இந்த மூன்றாவது வாரம், இன்றைக்கு மூன்றாவது வாரம், அல்லது அப்படி சொல்ல வேண்டாம், 4வது வாரம், 3வது வாரமாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். 3 வாரங்களாக ஒரு தலைப்பின் கீழாக, ஒரு புத்தகத்தின் கீழாகத்தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 12ஆம் தேதி 6ஆம் மாதத்திலே ஒரு தலைப்பின் கீழாக தியானித்தோம். யாராவது ஒருவர் தலைப்பை சொல்ல வேண்டும். Judge not others. Thank you. Judge not others. அது வந்து 12ஆம் தேதி 6ஆம் மாதத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கியார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பிரசங்கம். 19/6 தேதி ஞாயிறு அன்று நான் உங்களோட பேசின ஒரு ஞாயிறு. அது அன்றைய தலைப்பு யாராவது சொல்லக்கூடுமானால் சொல்லலாம். Someone. இல்லையா? லாஸ்ட் சண்டே என்னுடைய மெசேஜ் தலைப்பு The work of Jesus, okay, or signs of his being Christ. இல்லையா? இயேசுவினுடைய கிரியைகள் அவர் கிறிஸ்து என்று அடையாளப்படுத்துகின்றன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அன்றைக்கு உங்களோடு கூட 12ஆம் தேதியினுடைய ஆராதனைக்குரிய செய்தியினுடைய தலைப்பின் கீழாக அன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசினேன். அதை ஒரு விசையாக நாம் தியானித்து இன்றைய செய்திக்குள்ளாக அதுதான் தொடர்ச்சி. That's introduction of today's message. அப்போ 6ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம். யாராவது ஒருவர் ஆண்களின் சத்தமாக வாசிங்க. லூக்கா 6:46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள். 45ஆம் வசனம். Thank you. 45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். அதைத்தான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனாக பேசினேன்.
நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான் அப்படின்னு சொன்னேன். அப்படி என்று சொன்னால் ஒரு நபருடைய பெஸ்ட் குவாலிட்டியை குறித்து லூக்கா சுவிசேஷகன் அங்கு எழுதுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், the first thing what Luke tries to bring here is the good quality in a person. The good quality in a person. ஒரு நபருக்குள்ளாக நற்குணங்கள் எப்படி இருக்கும், எப்பொழுது இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதன் அடிப்படையிலே ஒரு நபருக்குள்ளாக ஒரு நல்லது வர வேண்டும் என்று சொன்னால் அவன் இருதயத்திலே நல்ல பொக்கிஷம் இருக்க வேண்டும். அந்த நல்ல பொக்கிஷத்தில் இருந்துதான் அவன் எடுத்து கொடுக்கிறதான காரியங்கள் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி லூக்கா சுவிசேஷகன் ஒரு குவாலிட்டி இன் a good person, ஒரு நபருக்குள்ளாக இருக்கிற நல்ல ஒரு குணாதிசயங்களை எடுத்து காண்பிப்பதை நாம் பார்த்தோம். அது 12ஆம் தேதியினுடைய ஆராதனையுடைய தொடர்ச்சி. 19ஆம் தேதியில ஒரு நபருக்குள்ளாக நல்ல காரியம் எப்பொழுது வருகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது லூக்கா சுவிசேஷகன் என்ன சொன்னார், எங்கு காண்பித்தார், எங்கு நம்முடைய சிந்தனைகளை திருப்பினார் அப்படின்னு சொன்னா தி சோர்ஸ் ஆஃப் குட் குறித்து பேசினார். அதாவது நல்லதனுடைய ஊற்று யார் அப்படின்னு சொல்லி, நல்லது எங்கிருந்து வருகிறது, அதனுடைய ஊற்று எங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது லூக்கா சுவிசேஷகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை அழைத்து சென்றதை நாம் பார்த்திருக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாராவது ஒருவர் வாசிக்கவும். பாடையை தொட்டார், அவர் சுமந்து நின்றார்கள். போதும். 13ஆம் வசனத்திலே கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். இது ஆண்டவருடைய குணாதிசயம், அவருடைய கிரியைகளை அங்க வெளிப்படுத்தும் பொழுது லூக்கா சுவிசேஷகன் என்ன சொல்றார், நல்லது எங்கேயுமே இருக்காதுப்பா, நல்லது நாம் பெற்றுக்கொள்ளணும், நம்ம இதயத்துல வரணும் அப்படின்னு சொன்னா அந்த நல்லது ஊற்று ஒன்று உண்டு, சோர்ஸ் ஒன்று உண்டு. அது நல்லதுடைய ஊற்று, the source of good அங்கிருந்தான் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய ஃபோக்கஸ் அனைத்தையும் கிறிஸ்துவுக்கு நேராக திருப்புவதை நாம் பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவுடைய கிரியைகள், இயேசுவுடைய கிரியைகள் அவர் கிறிஸ்து என்று சொல்லி வெளியரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டது. சரியா? இயேசுனுடைய கிரியைகள் அவர் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினது. சரி, இன்றைக்கு அவர் நம்மோடு கூட பேசும் பொழுது எதை குறித்து பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, இயேசுவை கிறிஸ்து என்று ஒருவன் அறிக்கையிட்டால் அவன் அதற்காக பாடுகளை அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவாங்களா? ஒருவன் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்தால் அவன் அல்லது அவள் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்ப லூக்கா சுவிசேஷகன் நம்முடைய ஃபோக்கஸை எங்க கொண்டு போகிறார்? இந்த 3 வாரங்களிலே லூக்கா நம்மோடு பேசும் பொழுது not only the source of good, the model of good உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லுகின்றார். ஊற்று, நல்லதுடைய ஊற்றை மாத்திரம் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தவில்லை, அந்த ஊற்றினுடைய மாதிரியை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஊற்றினுடைய மாதிரியை தான் அந்த இன்றைக்கு நான் வாசிக்க கேட்டதான லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் பேச நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாசிங்க. இதெல்லாம் இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏஜியம் நமக்கு இருக்கிறபடினாலே, from the perspective of Aegeum, the theme that God has given us to meditate is this: Am I an able Christian? Am I an able Christian or a label Christian? நான் 2 வார்த்தையை பயன்படுத்தினேன். முதலாவதாக am I an able Christian or label Christian. தமிழிலே நான் ஒரு தகுதியான கிறிஸ்தவனா, மீண்டும் சொல்கிறேன், நான் ஒரு தகுதியான கிறிஸ்தவனா, கிறிஸ்தவளா, அல்லது நான் விளம்பர கிறிஸ்தவனா, கிறிஸ்தவளா, லேபிள் கிறிஸ்தவன். லூக்காவின் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் இப்படியாக சொல்கின்றார். யாராவது சீக்கிரமா வாசிங்க, நமக்கு டைம் கிடையாது. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களோடு கூட பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றார். 18ஆம் வசனம். பின்பு அவர் நமது சீஷரோடு தனித்து
ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? போதும், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ am I an able Christian or label Christian? நான் தகுதியான கிறிஸ்தவனா அல்லது விளம்பர கிறிஸ்தவனா என்பதில் தலைப்பின் கீழாக தியானிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகின்றார்கள்? அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க? அதற்கு அவர்கள் சிலர் உங்களை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்தில் தீர்க்கதரிசி ஒருவர் என்றும் சொல்லியிருக்கிறார். இயேசு கேட்ட கேள்வி, என்னை யார் என்று சொல்றாங்கப்பா ஜனங்க அப்படின்னு கேட்கிறது. ஜனங்க உங்களை பர்பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க, சொன்னாங்களா? இயேசு கேட்டாங்க, என்னை மக்கள் யார் என்று சொல்றாங்க? அதற்கு ஜனங்கள் உங்களை பர்பாஸ் அப்படின்னு சொல்லுங்க. பர்பாஸ் கேரக்டர் இருக்கிறது. இயேசு வாழ்ந்த காலத்திலே, இயேசு ஊழியம் செய்த காலத்திலே என்ன இருந்தது என்று சொன்னால், the character of Barabbas, the actor of Barabbas, the life story of Barabbas was there. பர்பாஸுடைய வாழ்க்கை சரித்திரம் அங்கு நடமாடி கொண்டிருக்கிறது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க பர்பாஸை. ஆனால் இயேசு கேட்ட கேள்விக்கு மக்கள் அவை அப்படி சொல்லாமல், இயேசு கேட்ட கேள்விக்கு மக்கள் சொன்னார்கள், உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், எலியா என்றும், தீர்க்கதரிசிகளில் ஒரு. நீங்க யோசிக்கணும், எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருக்கிறது பைபிளில். அந்த கதாபாத்திரங்கள் அனைத்தையும் அவர்கள் சொல்லாமல், அவர்கள் சொன்ன ஒரு கதாபாத்திரங்கள் என்ன அப்படின்னு சொன்னா எலியா. ஏன் மக்கள் இயேசுவை எலியா என்று சொன்னார்கள்? அப்போ you should know the life story of Elijah the prophet. எலியா தீர்க்கதரிசியினுடைய லைஃப் ஸ்டோரி உங்களுக்கும் எனக்கும் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கதாபாத்திரம் யோவான் ஸ்நானகன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிறார். மக்கள் கேட்ட ஒரு சரித்திரம் எலியா தீர்க்கதரிசி வாசித்திருக்கிறார்கள். அவர்கள் முற்பிதாக்கள், முன்னோர்கள், அவர்களுடைய வேத அல்லது அவருடைய போதக பிதாக்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள், கற்றுக் கொடுத்ததான் ஆவிக்குரிய பாடங்களிலே எலியா தீர்க்கதரிசியை குறித்து அவர்கள் கண்டுகொண்டார்கள், கேட்டார்கள். மக்கள் உங்களை எலியா என்று சொல்றாங்க. ஏன் அப்படின்னா உங்களிடத்தில் எலியாவை பார்த்தாங்க. அல்லேலூயா. எலியாவை எப்படி பார்த்தாங்க? எலியாவை இயேசுவிடத்தில் எப்படி பார்த்தார்கள்? சரி, நமக்கு நேரம் இல்லை. மேல் ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் அதற்கு மேல ஒரு 2 வசனங்கள் மேல வாசிக்கலாம். என்ன நடந்ததாங்க? 14ஆம் வசனம். அப்பொழுது அவர் 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீஷரிடத்தில் கொடுத்தார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. பின்புதான் கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார். அற்புதம் நடந்த பிறகு சொல்றார், கிரியை செய்த பிறகு சொல்கின்றார், மாடலை காண்பித்த பிறகு சொல்கின்றார், என்னை மக்கள் யார் என்று சொல்கிறார். பார்த்த காட்சி மக்கள் மறக்க. நீங்க நினைக்காதீங்க மக்கள் பைத்தியக்காரங்க நினைக்காதீங்க. Don't think that people are stupid, public are stupid. No, not at all. They are brilliant. They are intellectual giants அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனங்கள், மக்கள் அறிவு அற்றவர்கள் அல்ல, ஆற்றல் மிக்கவர்கள், சிந்திக்க திறமை உள்ளவர்கள். பார்த்ததை கரெக்டாக மனதில் வைத்துக் கொள்கிறார்கள். சொல்றாங்க, உங்களை எலியா என்று சொல்றாங்க.
இது மக்கள் இடத்துல கொடுத்த கதை. இரண்டாவது இயேசு யாரை கேட்டார்? வாசிங்கம்மா. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. மற்றவங்க சொன்னது சரிதான், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுங்க. ஏன் அந்த கேள்வி கேட்கிறாரு? ஏன்னா நான் உங்களோட கூட இருக்கிறேன், உங்களோட கூட பல மாதங்கள் பல வருடங்களாக இருக்கிறேன், நீங்கள் என்னை குறித்து தெரிஞ்சுக்கிறீங்க. சில நேரங்களில் மக்களுக்கு தெரியாது சில காரியங்கள் நம்மை பிரித்து. யாருக்கு தெரியும்? ஒரு திருடனை குறித்து யாருக்கு தெரியும்? ஏன்னா அவர்களோடு இருந்ததுனால அவர்களுக்கு தெரியும் யார் அப்படின்னு சொல்லி. உங்களையும் என்னையும் குறித்து மக்களுக்கு ஒரு சில சமயங்கள் தெரியாது. ஆனா உங்களோடு இருக்கிறவங்க, என்னோடு இருக்கிறவங்க கரெக்டா சொல்லுவாங்க. நீங்க கேளுங்க, எங்க கேட்டீங்க அந்த கேள்வியை? நீங்க ever ask this question to your close friends, relatives, உங்க நண்பர்கள், உங்க வீட்டுல என்னைக்காவது கேட்டீங்களா? கணவன் என்னைக்காவது கேட்டீங்களா உங்க மனைவியை பார்த்து என்னை நீ யார் என்று சொல்லுகிறாய்? பதிலே வித்தியாசமா வரும். அது ரொம்ப என்கரேஜிங் வரும். கணவன் உங்களை பார்த்து, மனைவியை பார்த்து, எம்மா என்ன நீ யார் என்று சொல்றன்னா அரக்கன் அப்படின்னு தான் சொல்ல முடியாது. நம்ம கிறிஸ்தவ தாய்மார்கள் சொல்றது கிடையாது, மனசுல வச்சுப்பாங்க. ஒன்றும் கிடையாது. இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே நீங்க, தயவு செய்து ஆராதனை போன பிறகு, ஆனா உங்களுக்கு கான்பிடென்ட் இருந்தா மாத்திரம் கேளுங்க. உங்க மனைவி இடத்துல உங்களுக்கு கான்பிடென்ட் இருந்தா மாத்திரம் இந்த கேள்வி கேட்டுருங்க. உணர்ச்சி வசப்பட்டு போய் கேட்டுறாதீங்க. வெரி டிஃபிகல்ட். பதில் வித்தியாசப்படும். பெண்கள் அதேதான். பெண்கள் கூட கணவன் கிட்ட கேட்காதீங்க என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க. அதற்கு பேதுரு என்ன சொன்னாரு? என்னை யார் என்று சொல்கின்றாய் என்று சொன்னதற்கு பேதுரு என்ன சொன்னார்? நீர் தேவனுடைய கிறிஸ்து, கிரைஸ்ட் ஆஃப் காட் அப்படின்னு. நீர் தேவனுடைய கிறிஸ்து அப்படின்னு சொல்கின்றார். ஏன் கிறிஸ்து அப்படின்னு சொல்கின்றார்? நல்லா கவனிக்க வேண்டும். 12ஆம் தேதி 6ஆம் மாதத்துல ஒரு நபருக்குள்ளாக நல்ல காரியங்கள் இருக்கணும், பொக்கிஷங்கள் இருக்கு, நல்லது இருக்கணும் அப்படின்னு சொன்னா இதயத்திலே நல்ல பொக்கிஷம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொக்கிஷம் எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு அப்படின்னு சொன்னாங்க. அன்றைய காலங்களிலே இயேசு என்பதை மக்களுக்கு தெரியாத பட்சத்துல அவர் தன்னுடைய கிரியைகள் மூலமாக அவர் வெளிப்படுத்தினபடினாலே மக்கள் அவரை கிறிஸ்து என்று சொல்லி அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள் அல்லது தெரிந்து கொண்டார்கள். இப்பொழுது சீசரிடத்திலே கேட்கும் பொழுது நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலும் பேதுரு சொல்கின்றார், கிறிஸ்து அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நீங்கெல்லாம் என் கூடவே இருக்கணும். நீங்க இடையில ஆஃப் ஆகுறீங்க. நீங்க கூடவே இருந்தா உங்களுடைய சத்தம் அல்லேலூயா அப்படி வரும். பெண்கள் எவ்வளவு அழகா நடத்தினாங்க, எத்தனை முறை அல்லேலூயா சொல்ல வச்சாங்க நம்மள. கிறிஸ்து ஏன் சொல்கின்றார் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து இப்படித்தான் இருப்பார் என்பதை யூதர்கள், அன்றைய மக்கள் அவர்கள் தெரிந்து கொண்ட பொழுது சொன்னாங்க, கிறிஸ்து தான் இருப்பார். எது சொல்கிறார்? கிறிஸ்து அப்படின்னு சொன்னார். கிறிஸ்து அப்படின்னு சொன்னார். I could see Christ in you. This is the second thing. இப்பொழுது மாடல் பேசுகிறது. Now the model take a step forward and appear in the public. மாடல் வந்து பப்ளிக் நீங்க நினைக்கிற மாடல் கிடையாது. The model of character பேசுகிறேன். இந்த மாடல் முன்னுக்கு வந்து பப்ளிக்ல வந்து பேசுகின்றது. இந்த மாடல் சொன்ன காரியம் அதைத்தான் எழுதுகின்றார் சுவிசேஷகன். அது கீழ் வசனத்திலே 22ஆம் வசனம் 22. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் யூதராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாரம் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். மாடல் பேசுகிறது. The best model the world ever saw, Jesus Christ appeared before the public. சொன்னார், எனக்கு நடக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவுக்கு நடக்கிறது இதுதான். நல்ல ஊற்று கிறிஸ்துவாக இருந்தால் அந்த கிறிஸ்து தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்துவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அப்படின்னு சொல்லி.
அப்போ புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்கு பிறகுதான் செகண்ட் கால் வருகிறது மக்களுக்கு. அப்ப இயேசு என்ன சொன்னாருன்னா, எனக்கு பாடுங்க இருக்கு. யாருக்கு இருக்கிறது பாடு? இயேசுவுக்கு மாடலுக்கே பாடுது அப்படின்னா நீங்களே நான் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியும், அவரை வேதனைப்படுத்தினது யார் அப்படின்னு சொன்னா பஜரங்கதல் கிடையாது. அவர்களை கஷ்டப்படுத்தினது யார் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை குறித்து தெரியாதவங்க கிடையாது, நல்லா தெரியும் உங்களுக்கு. அதைத்தான் மேலும் தெரியாது. வேத பாரகர்கள், ஆசாரியர்கள், இவங்களுக்கு கடவுளை பத்தி சொல்லிக் கொடுக்கணுமா? கிடையாது. அப்போ கால் நமக்கு இடத்துல வரும் பொழுது, நமக்கு இன்விடேஷன் வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே அழைப்பை கொடுக்கிறார். எனக்கு இது நடக்கிறது, இப்படிப்பட்டவர்கள் என்னைக்கு செய்வார்கள் அப்படின்னு சொன்ன பிறகு 23ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்மா? பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, அல்லேலூயா, சத்தமா சொல்லுவாங்களா? இங்க மாடல் நமக்கு இன்விடேஷன் கொடுக்கும் பொழுது, என்னை ஒருவன் பின்பற்ற விரும்பினால் கட்டாயம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கட்டாயம் கிடையாது. இயேசுவை பின்பற்றுவது கட்டாயம் கிடையாது. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஆப்ஷன், உங்களுடைய ரைட்ஸ் கிரியேட் செய்கிறது. யூ ஹேவ் ரைட்ஸ் டு ஃபாலோ குட் ஆர் பேட். நல்லதை நீங்க பின்பற்றலாம், கெட்டதையும் நீங்க பின்பற்றலாம். யார் அவர் வந்து சொல்றாரு, நீங்க நல்லதுதான் பின்பற்ற, நல்லது பின்பற்ற உங்களுக்கு நல்லது, அதை கெட்டதை பின்பற்றினா உன் கரத்திலே நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் சொல்லவில்லை. அப்போ எங்க நம்ம இடத்துல அவர் டெசிஷனை எடுக்கும்படியாக போடுகிறார் அப்படின்னு சொன்னா, நீ தீர்மானம் பண்ணு, என்னை பின்பற்றணுமா பின்பற்றக்கூடாது. அப்போ என்னை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்கள் தன்னைத்தான் வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து. Shall we read in English verse 23? Someone from this side. Yeah. If anyone come after me, he must deny himself, take up his cross daily. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நமக்கு நேரம் இல்லாதனால ஒரே ஒரு விஷயத்தை மாற்ற சொல்றேன். deny self. உன்னை நீ வெறுத்து விட வேண்டாம். மனைவி சொன்னாங்க, வாழ்க்கையை வெறுத்துச்சு, அந்த வெறுப்பை குறித்து பேசல. வெறுத்து விடுவது அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு ரைட்ஸ் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அதை விட்டு விட வேண்டும், சில சமயங்களில் விட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்றார். அவைகளுக்காக நீ என்ன தியாகம் செய்கிறாய் அப்படின்னு சொல்லும் பொழுது செல்ஃப் டெனையல் அப்படின்னு சொல்லுங்க. இவர்கள் ஏபிள் கிறிஸ்டியன்ஸ். இவர்களைத்தான் நான் என்ன அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏபிள் கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னேன். ஏபிள் அப்படின்னு சொன்னால் தகுதியற்ற கிறிஸ்தவர்கள். அந்தியோக்கியா திருச்சபையிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:26 வசனங்களிலே சீஷர்களுக்கு முதல் முறையாக பெயரை கொடுத்தாங்களாம். என்ன பெயர் கொடுத்தாங்க? இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. யாரை? அந்தியோக்கியா திருச்சபை. அங்கு கிறிஸ்தவர்கள் சீஷர்களுக்கு மக்கள் சொன்ன ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இவர்களும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா இல்ல, இவர்களும் கிறிஸ்தவர்களா? இவர்கள் கிறிஸ்தவர்களா? இவர்களும் கிறிஸ்தவர்களா? நீங்க சபையை பாத்துங்க. நம்ம இந்தியன் சபை குறித்து பேச ஆரம்பிக்கிறேன். நம்ம சில சமயங்களில் உங்களுடைய குறிப்புகளில் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கிறது. ஆண்டவரே, எங்க மிஷினரி அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, ஆச்சா பூச்சா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு, உபத்திரங்களுக்கு வேதனை இருக்கு, காப்பாத்துங்க, கிறிஸ்துவ எரியாதவங்க, அவங்க இவங்க ஓகே, நீங்க சொன்ன சரி. ஓகே, இன்னைக்கு கிறிஸ்தவங்கள திருச்சபையில கஷ்டப்படுத்துவது யார்? சபையை கஷ்டப்படுத்துவது யார்? ஒரு கிறிஸ்தவனை அல்லது ஒரு கிறிஸ்தவனை வேதனைப்படுத்துவது யார்? இந்த கேள்விக்கு நீங்க இங்க எனக்கு பதில் கொடுக்கூடாது, வீட்டுக்கு யாராவது சொல்ல முடியுமா? இன்றைக்கு சபைகளில கிறிஸ்துவை அறியாத அல்லது RSS அல்லது VHP
அல்லது மற்ற இந்து முன்னணியினுடைய மக்கள் வந்து எங்களை வேதனைப்படுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க, எங்க சபையை சீர்பட சின்ன பின்னம் ஆகிட்டாங்க, யாராவது சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. ஏன்னா நமக்கு உபத்திரம், நமக்கு வேதனைகள் இவங்க கிடையாது. நமக்கு வேதனைகள் ஏன்னா கிறிஸ்தவர்கள். சபைகளிலே கஷ்டம், உபத்திரம் ஏன் கிறிஸ்தவனுக்கு அப்படின்னா கிறிஸ்தவர்கள். அப்போ எப்படி ஐயா கிறிஸ்தவர்கள் அப்படின்னா, இந்த கிறிஸ்தவன் லேபிள் கிறிஸ்டியன், இந்த கிறிஸ்டியன் லேபிள் கிறிஸ்டியன். விளம்பர கிறிஸ்தவன். விளம்பர கிறிஸ்தவன் என்ன செய்கிறான்? ஏபிள் கிறிஸ்டியனை அவன் துன்பப்படுத்துகிறான். தகுதியான ஒரு கிறிஸ்தவனை, கிறிஸ்தவனை விளம்பர கிறிஸ்தவனோ அல்லது இது சபைகளிலே நடக்கிறது. நமக்கு உபத்திரங்கள் கஷ்டங்கள் வெளியில இருந்து வரல, நமக்கு உபத்திரங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் உள்ள இருந்து வெளியே வருகிறது. அப்போ நான் ஏபிள் கிறிஸ்டியனா லேபிள் கிறிஸ்டியனா தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். எப்படி தெரிந்து கொள்கிறோம்? மீடியா எதை போக்கஸ் பண்ணுகிறது? மீடியா film industry. Come on, young girls, boys, tell me how the media, the present Indian media focused about Christians, how they are projecting about Christians. கிறிஸ்தவர்களை மீடியா, films industry, movies எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க கேமராவை அப்படியே திருப்பாங்க, ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல இருக்கும். அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே போகும்பொழுது ஒரு புகை இருக்கும், அங்கே அப்படியே கொண்டு போகும்பொழுது ஒரு கிராஸை காட்டுவோம். அந்த கிராஸில் இருந்து முகத்தை காட்டும். முகத்துக்கு அவனுடைய நெத்திலையோ அல்லது ஷோல்டர்லேயோ போயிட்டு இருப்பான். ஜீசஸனுடைய ஃபோட்டோ போட்டிருப்பான். அவன் ட்ரக்கிஸ்டாக அங்கே ஆடிக்கொண்டு இருப்பான் இல்லையா? ஃபிலிமை பாருங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கு ஃபிலிம்ஸ் அவர்கள் கிறிஸ்தவர்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கும் சரி, இங்க ஒரு கிராஸ், இங்க ஒரு இயேசு கிறிஸ்துடைய போட்டோ, அவங்க எல்லாம் ஆடிக்கொண்டிருப்பார்கள். ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது, the Christian failed to project themselves as enabled Christians. கிறிஸ்தவர்கள் தங்களை ஒரு தகுதியற்ற கிறிஸ்தவர்களாக ப்ரொஜெக்ட் பண்ண மறந்து விட்டார்கள், செய்யவில்லை. அவங்க லேபிளை போட்டதுனால அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் லேபிள் மேல விழுந்துருச்சு. இவங்க தான் கிறிஸ்தவம் போல இருந்துச்சு. பல வருடங்களுக்கு முன்பாக ஊழியத்திற்கு போனோம். கக்ரோலா என்கின்ற பகுதி, கிராமம். நாங்கள் அந்த இடத்துல ஊழியத்துக்கு போகும் பொழுது சரியாக 10 மணி, காலையில 8 மணிக்கு கிளம்பினோம். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் போகும் பொழுது கொஞ்சம் வெயிலாக இருந்தது. தங்கி மெதுவாக நாங்கள் போனோம். அங்கே கைப்பிரதிகளை விநியோகிக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பிப்பதற்கு முன்பாக அங்கே ஒரு சில பேரை நாங்கள் கேட்டோம், ஐயா இங்க யாராவது கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கிருந்து அவங்களோட பேசிட்டு அந்த சூழ்நிலைகளை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், அங்க சுவிசேஷம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைத்தோம். Come on, listen here. கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க ஐயா, 2 பேர் இருக்கிறாங்க, வேற யாருமே கிடையாது அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு கிறிஸ்தவன் வந்து அந்த பகுதியிலே பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நாங்க எல்லாரும் ஒரு 5 பேர் என்ன செய்தோம் என்று சொன்னால், முதலாவது அவர்களை பார்க்கிறோம். ரொம்ப தூரம் இங்க கிட்டதான் இருக்குன்னு சொல்லி ரொம்ப தூரம் நடக்க வச்சாங்க. என்னங்க எங்க கிறிஸ்டியன் அப்படின்னா, வாங்க நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து மண்ணை மிதிக்கிறாங்க. சரியான செட்டு, அதாவது இந்த செங்கல் வீடு கட்டுவதற்கு என்ன சொல்றீங்க, அதாவது மண் செங்கல் இல்ல, அதாவது நம்ம சிமெண்ட்டுக்கு பதிலாக அந்த மண்ணை போட்டு மேலே இது பண்ணுவோம் இல்லையா? சிமெண்ட்டு பதிலாக சாந்துங்க அந்த மண்ணை வந்து மெதிச்சு தண்ணி ஊற்றி நிறைய பேர் நாங்கள் கேட்டோம், கிறிஸ்தவம் அப்படி எங்கே தேடணும்னா இன்னும் அப்படின்னாங்க. மண்ணை மிதிக்கிறாங்க, ஸ்பிரிட் ஃபுல்லாக இருந்தாங்க. கேட்டேன், கிறிஸ்தவர்கள் இங்கே யாரு அப்படின்னா, அவன் ஸ்பிரிட் ஃபுல்லாக இருந்தனால சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நாங்கள் அவன் இருந்தான் ஸ்பிரிட் ஃபுல் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா? பயங்கர தண்ணியில் இருக்கிறான், போதையில் ஆடிக்கிட்டே சொன்னாங்க தான் அப்படின்னா மணி மெதிச்சுட்டு இருந்தான். நீங்க தானே கிறிஸ்தவன் தெரியாதுங்களா? இதோ ரோமியோ, இதோ பீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. உண்மை, அவங்க தம்பி பேர் ரோமியோ, இன்னொருத்தன் பேர் பீட்டர்.
எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம், பரவாயில்ல இந்த ஊர்ல ரோமியும் பீட்டரும் இருக்கிறாங்க அப்படின்னு மனு மெதிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க கிறிஸ்டியன்ஸ் தான் அப்படின்னு கேட்டோம். என்ன நம்ப மாட்டேன்றீங்களா அப்படின்னு நாங்க பயங்கர போதையில வேற என்னத்தை சொல்லுது அவங்க கிட்ட. நம்ம கிறிஸ்தவங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியும். அவங்களோட பிரச்சாரம் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் தேடுறான், அப்படி தேடுறான். என்ன தேடுறீங்க? கை எச்சை போட்டு இந்த கையை அப்படி பண்ணிட்டு எச்சை போட்டு என்ன தேடுறீங்க இருங்க உங்களுக்கு சொல்றேன் இருங்க அப்படின்னா கையில எச்சை போட்டுக்கிட்டு தொடச்ச பிறகு சிலுவை காண்பித்தார். பாருங்க சார் அப்படின்னு. என்னங்க சிலுவை தெரியல, கையில சிலுவை. கிறிஸ்டியன்ஸ் சார் நாங்க அப்படின்னா. they are labeled Christians. அவர்கள் விளம்பர கிறிஸ்தவர்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல பேசின காரியம், நீங்களும் நானும் ஏபிள் கிறிஸ்டியன். அல்லேலூயா சொல்லுவாங்களா? நீங்க நிறைய பேர் துக்கமா சொல்ற மாதிரி இருக்கு. இன்னும் சத்தமா சொல்லுவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்களா? நீங்களும் நானும் ஏபிள் கிறிஸ்டியன்ஸ். தைரியமாக let the media project on us. மீடியா நம்ம மீது ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம். நாங்கள் ஏபிள் கிறிஸ்டியன்ஸ். நாங்கள் ப்ரூவ் பண்ணி தலைவலிக்கிறோம். சரி, சீக்கிரம் தகப்பனே பேசுகிற வார்த்தைகள் என்னோட பேசுனீங்க, என் மனைவி என் பிள்ளைகளோட பேசுனீங்க, எங்கள் சபையின் பிள்ளைகளோட பேசுனீங்க. இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தை பண்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.